ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாமாங்க. இப்போ இன்னும் சமையல் ரெடி ஆகலை. சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. நல்லா மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வடவம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டு என்ன குழம்பு வைக்க போகிறோன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன்னா வவ்வால் மீனும் சீலா மீனும் எடுத்துருக்குறேங்க. வவ்வால் மீன் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். வவ்வால் மீன் எடுக்குமான்னு சொன்னான். அதனால் வவ்வால் மீன் எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு வவ்வால் மீனில் குழம்பு வைக்கிறது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. குழம்பு சுமாராக தான் இருக்கும். சுமாராக என்ன அது நல்லா இருக்காது. டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. வறுத்தா நல்லாயிருக்கும் வவ்வால் மீன். அதனால் சீலா மீன் குழம்புக்கு எடுத்துட்டேன். சீலா மீன் எடுத்துட்டேன். ஆனால் வச்சது என்னமோ கொஞ்சம் வவ்வாலில் தலையும் வாலையும் போட்டு சீலா மீன் கலந்து கட்டி தான் போட்டு வச்சேன். சும்மா குழம்பு அட்டகாசமாக சூப்பராக இருந்தது. எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது புளியோட ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி டேஸ்ட்டு மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வச்சாச்சு. குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. மீன்லாம் போட்டு நல்லா சூப்பராக மீன் ரெடி. இந்தாண்ட நல்லா வானலை வச்சு மீனையும் வறுத்து எடுத்துட்டாங்க. நல்லா முறுன்னு இந்த மீன் நல்லாயிருக்கும். வறுவலுக்கு வவ்வால் மீன் ஓகே, சூப்பராக இருக்கும். மீனையும் வறுத்து எடுத்தாச்சு. ஓரளவுக்கு சமையல் ஃபினிஷ் ஆகிடுச்சு. மீன் குழம்பு வச்சாச்சு, மீனையும் வறுத்தாச்சு. அப்புறம் என்னங்க, நல்லா ஒரு பிளேட் எடுத்து நல்லா பொலன்னு சுட சுட சாதம். மீன் குழம்புக்கு நல்லா பொலன்னு இருக்கணும். எனக்கெலாம் நல்லா 4 கரண்டி சாதத்தை வச்சு மீன் குழம்பையும் ஊற்றி வறுத்த மீன் 2 துண்டு எடுத்து வச்சு சும்மா சாப்பிட்டா சும்மா அப்படி தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை செம ஃபில்லிங் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.